he has won everything that is there to be won in Premier League. அதாவது கோல்டன் பூட்டு, பிளே மேக்கர் எல்லாமே வாங்கிட்டான் அண்ட் பிஎஃப்ஏவும் வாங்கிட்டான், which makes him the single player who's won PFA thrice. ஒரு புது மேனேஜர் கூட வந்து he has helped the manager win the title in the first season. Should he be a contender? When it comes down to voting, ஒரு FIFA காம்படிஷனையோ ஒரு UEFA காம்படிஷனையோ ஜெயிச்ச ஒரு பிளேயர் ஆர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் மோஸ்ட்லி வந்து இந்த அவார்டை எப்பவுமே வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் வரும்போது ஓகே, பிரீமியர் லீக் பீயிங் த பெஸ்ட் லீக் இன் த வேர்ல்ட், ஒரு பிரீமியர் லீக் வின்னரை நான் வந்து ஓட் பண்ணி அவன் டிசர்வ் பண்ணா ஒரு யூரோப்பியன் வின்னரோட அந்த மாதிரி நினைச்சு அவங்க ஓட் பண்ணி அவனை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணல. ஆல்தோ நான் வந்து யுனைடெட் ஃபேனாக இருந்தாலும் சாலா வந்து இஸ் தட் ஒன் ஐகானிக் பிளேயர்னு சொல்லலாம். மோஸ்ட்லி பீப்புள் ஹூ வில் இன்க்ளூட் ஹிம் இன் திஸ் டிஸ்கஷன் வில் பி லிவர்பூல் ஃபேன்ஸ். எர்லிங் ஹாலாண்ட் வந்து 50 கோல்ஸ் அடிச்ச சீசனில் they didn't give him. பிரீமியர் லீக் இஸ் an intensive league, ranked number 1 league. இருந்தாலுமே how many trophies? ஸோ அதுதான் அவனோட only factor which is stopping him from winning.